அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயம் வேணுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் எத பத்தி அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல 11ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் எந்த காரணம் கொண்டும் பாதிக்கப்படவே கூடாது. ஏன் 11ஆம் அதிபதி சொல்றோம் அப்படின்னா, 11ஆம் இடம்ங்கிறது ஜாதகருடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய பாவம். எந்த லக்னமாக இருந்தாலும் 11ஆம் இடம் நல்லதையே பண்ணும். அந்த 11ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகம் எதுவா இருந்தாலும் நல்லது. அது லக்னத்துக்கு யோகியா, லக்னத்துக்கு அவயோகியா, பாவ கிரகமா, சுப கிரகமா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது ஜாதகருக்கு நன்மையை மட்டுமே தர கடமைப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எங்க வித்தியாசப்படும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணணும். அந்த 11ஆம் இடம்ங்கிறது லக்னத்துக்கு பாதகஸ்தானமாக இருக்கக்கூடாது. அப்படி பாதகஸ்தானமா இருந்தா நல்ல பலன்கள் கொஞ்சம் தாமதமா தான் கிடைக்கும், பெரிய அளவுல கிடைக்காது. அப்ப பாதகமில்லா 11ஆம் இடத்துல ஒரு ஜாதகத்துல அவருடைய யோகியோ, அவருடைய கர்ணநாதனோ, அவருடைய லக்னாதிபதியோ, அவருடைய 2ஆம் அதிபதியோ இவங்கெல்லாம் அமைஞ்சிட்டாங்கன்னா மிகச் சிறப்பு. இதை காட்டிலுமே 5ஆம் அதிபதி 11ல இருந்தாலும் சரி, 9ஆம் அதிபதி 11ல இருந்தாலும் சரி, அந்த விஷயங்களும் ஒரு நல்ல ஜாதகருக்கு வாய்ப்பினை வழங்கி கொண்டே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் முக்கியமான பாவங்கள். அப்போ ஒரு ஜாதகத்துல அடிப்படையில நல்ல சொகுசா இருக்கணும், பேரு புகழ் கிடைக்கணும், அந்தஸ்து கிடைக்கணும் அப்படின்னா 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் நல்லா இருக்கணும். 5ஆம் பாவங்கிறது பூர்வ புண்ணியம். ஒரு மனிதனுக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தா மட்டும்தான் சிறப்பான வாழ்க்கை அமையும். 9ஆம் பாவங்கிறது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம் கை கொடுக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாக்கியம் கை கொடுத்தா தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அப்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு, சௌபாக்கியமா இருக்கு, நினைச்சதெல்லாம் நடக்குது, அடிப்படை விஷயங்கள் கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு ஜாதகத்துல 5, 9 பாவங்கள் பாதிக்கப்படாம இருக்கும். வாழ்க்கை எப்பயுமே திருப்தியா இருக்கு, தெளிந்த நீரோட எவ்வளவு போயிட்டே இருக்கு அப்படின்னா 5ஆம் அதிபதிக்கும் 11ஆம் அதிபதிக்கும் அல்லது 9ஆம் அதிபதிக்கும் 11ஆம் அதிபதிக்கும் ஏதோ ஒரு வகையில் லிங்க் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தா அந்த ஜாதகம் உண்மையிலேயே நல்ல ஜாதகம் தான். வருமானம்ங்கிறது அவருக்கு வந்துகிட்டு இருக்கும், திருப்திங்கிறது வந்துகிட்டு இருக்கும், குடும்பம் நல்லா அமையும், வேலை நல்லா போகும், சீக்கிரம் திருமணம் நடக்கும். திருமணம் நடந்தா உடனே அடுத்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வீடு, அதுக்கப்புறம் வாசல், அதுக்கப்புறம் காரு, ப்ரொமோஷன் இப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்குதுன்னா, அந்த ஜாதகத்துல 5, 9, 11 லக்னாதிபதி இதெல்லாம் சம்பந்தப்பட்டு இவர்கள் பாதிப்பு இல்லாம இருந்தா காலாகாலத்துல எல்லா விஷயங்களுமே கிடைக்கும். ஆனா எல்லாத்துக்கும் அப்படி நடக்கிறதா அப்படின்னு கேட்டா, தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் டோட்டலா வேறுபடும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இந்த பதிவை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, லக்னாதிபதி, பாக்கியாதிபதி, பஞ்சமாதிபதி, லாபாதிபதி இந்த 4 பேருமே இருக்கிற தொடர்பு வச்சுதான் அந்த ஜாதகம் எந்த அளவுக்கு அப்கிரேட் ஆகும், எந்த அளவுக்கு மேல போகும், வாழ்க்கையில எந்த அளவுக்கு சாதனை புரியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இவை எல்லாமே பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதுக்குள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துடக்கூடாது. உங்க ஜாதகத்துல நான் சொன்ன இந்த 4 விஷயம் பாருங்க. அவர்கள் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். நான் சொல்றது எல்லாமே பொதுவான தகவல் தான். நன்றி, வணக்கம்.